Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கடலூர்ல நாளை மறுநாள் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி கேட்டு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் தேவநாதன் இணைந்திருக்கிறார். தேவநாதன், வணக்கம். கடலூர்ல சரியா எந்த இடத்துல இந்த பிரச்சாரத்திற்கான அனுமதி கோரியிருக்காங்க? நிலவரம் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பல்வேறு பகுதிகளிலும் அனுமதி கேட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து வருகிறார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா சென்னையில சில இடங்கள்ல இவருக்காக குறைந்த நேரமே ஒதுக்கப்பட்டதால அவரது பிரச்சாரமும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நாளை மறுநாள் கடலூர் மாவட்டத்துல பிரச்சாரத்திற்கான அனுமதி கேட்டு அவர் விண்ணப்பித்திருக்கிறார். அதாவது கடலூர் மஞ்சை நகர் மைதானத்துல காலை 10 மணிக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக அந்த அனுமதி கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் உள்ள அந்த ஹெலிபேடில் இறங்கி அருகில் உள்ள அந்த மைதானத்தில் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அனுமதி கேட்கப்பட்டிருக்கு. அதே நாளில் இந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா வடலூர், சேத்தியாத்தோப்பு, தொழுதூர் ஆகிய 3 பகுதிகளில் வேன் மூலமாக பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதியும் கேட்டு அந்த கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக பெறப்பட்ட இந்த அனுமதி கடிதத்தின் மேல தற்போது காவல்துறையினரும் மற்றும் தேர்தல் துறையினரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரிசீலனை மேற்கொண்டு இருக்காங்க. அன்னைக்கு 9ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கடலூருக்கு அருகே உள்ள புதுவை மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தல் காரணமாக இதற்கான அனுமதி வழங்கலாமா அல்லது பிரிதொரு நாளில் வழங்கலாமா என்ற அந்த பரிசீலனை சென்று கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த பரிசீலனை முடிவடைந்து இன்று மாலையே அதற்கான அனுமதி உண்டா அல்லது அனுமதி மறுப்பா என்பது தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். கடலூர்ல நாளை மறுநாள் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.